இந்த மாதிரி ஒரு பெரிய ஓப்பனிங் வந்து அஜித் படத்துக்கு இருக்கிறதுங்கிறது இந்த குட் பேட் அக்லிக்கு தான் எடுத்து அடிப்பாங்கல்ல. ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸில் வந்து பாட்டில் எடுத்து அஜித் மேலே அடிக்கிறாங்க. அஜித் வந்து தன்னுடைய கையால் வந்து அப்படி தடுக்கிறாரு, ஒவ்வொரு பாட்டிலையும் வந்து தடுக்கிறாரு, இந்த கையில் தடுக்கிறாரு. தடுக்கிற சீக்வன்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து அஜித் ரியலாகவே ஃபைட் சீக்வன்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிரி புதிரியாக வந்திருக்கு குட் பேட் அக்லியில். இந்த படத்தில் அஜித் பண்ணுற ஃபைட் இருக்குது பார்த்தீங்களா, இது எந்த படத்துலையுமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு ஃபைட் பண்ணியிருக்காரு. இது ஒரு பெரிய பேசப்படுற ஃபைட்டாக இருக்கும். நான் சொல்கிற இந்த சீக்வன்ஸ் இல்லை, நான் தான் வெல்ல அப்படின்னு சொல்கிற டயலாக்லாம், திஸ் இஸ் மை ஃபக்கிங் கேம் அப்படின்னு அஜித்தே சொன்னார் பார்த்தீங்களா, அந்த டயலாக் பல படங்களில் அதெல்லாம் அர்ஜுன் தாஸ் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது வித்தியாசமாக எல்லாம் நடிக்கக்கூடிய நடிகர் அர்ஜுன் தாஸ். அதாவது அஜித்தும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ்ல எல்லாம் தன்னுடைய முழு ஒத்துழைப்பை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்துருக்காரு. அர்ஜுன் தாஸும் அதுக்கு ஈக்குவலாக போட்டி போட்டு நடிச்சிருக்காரு. குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் அஜித் வந்து நல்ல கேரக்டரில் நடிச்சிருக்காரு, ஒரு நெகட்டிவ் ஷேடான கேரக்டர் நடிச்சிருக்காரு, ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர் கேரக்டர் நடிச்சிருக்காரு. அப்படின்னும் போது பெரிய வெற்றி அடையும் இந்த படம்னு. சினிமா விமர்சகர், ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். குட் பேட் அக்லியில் வந்து இப்போது டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வசூல் ஒரு ரெக்கார்டு அப்படின்றாங்க. அடுத்ததாக இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸில் எல்லாமே அஜித் சார் வந்து போல்டாக நடிச்சிருக்காரு, பயங்கர ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்களே சார். டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணோடனே அதிரி புதிரியாக ஃபுல்லாகிடுச்சு. அதாவது வந்து நம்ப முடியாத ஒரு புக்கிங்கு. ஓப்பன் பண்ண உடனே ஷட்டர்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதில் எவ்வளோ புக் ஆகிருக்கு இந்த 2-3 நாளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 கோடி ரூபாய்க்கு டிக்கெட் புக் ஆகிருக்கு தமிழ்நாட்டில் மட்டும். இது இல்லாமல் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இங்கே ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே 2 வாரத்துக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி புக்கிங்ஸ் போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட அங்கேயும் ஒரு 10-12 கோடிக்கு மேலே டிக்கெட் புக் ஆயிடுச்சு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது வந்து ஓப்பனிங்கில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 30 கோடி ரூபாய்க்கு மேலே டிக்கெட் புக் ஆயிடுச்சு. இதுதான் ஒரு ஸ்பெஷல் விஷயம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஓப்பனிங் வந்து அஜித் படத்துக்கு இருக்கிறதுங்கிறது இந்த குட் பேட் அக்லிக்கு தான். இதுக்கு முன்னாடி வந்த பல படங்கள்ல அஜித் மேல நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. அதாவது உலக நாட்டில் அறியப்படாத நடிகர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாருங்க, அஜித் வந்து வேர்ல்டு வைடு ஒரு பெரிய ஆர்டிஸ்டா வந்து அறியப்படக்கூடிய ஒரு நடிகரா குட் பேட் அக்லியில் தெரியறாரு. இந்த டிக்கெட் புக்கிங் வந்து மற்ற நடிகர்கள் எல்லாம் வியந்து பார்க்க வைக்குது. இது ஒரு பக்கம். இதெல்லாம் இல்லாம ஒரு 2-3 தேட்டர், புது தேட்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் திறக்க போறாங்க. அந்த சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர்ஸ் வந்து குட் பேட் அக்லி படத்துல ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரு அந்த திரையரங்கத்துக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்கும். இப்ப குட் பேட் அக்லி மாதிரி ஒரு பெரிய படம், அஜித் நடிச்ச ஒரு பெரிய படம் வந்து அந்த படத்து முதல் படமா போடும்போது அந்த எப்படி சொல்றது, அந்த திரையரங்கத்துக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்கும். அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குட் பேட் அக்லி தான் ஃபர்ஸ்ட் போட போறாங்க. இது ஒரு ஸ்பெஷல் நியூஸ். இதெல்லாம் இல்லாம அஜித் வந்து ஃபைட் சீக்வன்சஸ்ல ரொம்ப ஸ்பெஷல் எஃபெக்ட் எடுத்து நடிச்சிருக்காரு. இந்த சுகர் கிளாஸ்னு ஒன்று யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு பைக்கில் போய் தாவுறது, இல்லை ஒரு ஆள் அடிக்கும் போது அவன் கண்ணாடியிலே தாவி போகிறது, இந்த மாதிரி சீக்வன்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து சுகர் கிளாஸ்ன்னு ஒன்று ரெடி பண்ணி தான் போடுவாங்க. அந்த சுகர் கிளாஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கொஞ்சம் திக்கா, அது கொஞ்சம் லைட்டாக இருக்கும், அடித்தோடனே தெரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் திக்கா, இன்னும் கொஞ்சம் இதாக எஃபெக்டிவாக பண்ணியிருக்காங்க அந்த கிளாஸை. அந்த கிளாஸில் வந்து பாஞ்சு அஜித் நடிக்கிற மாதிரி எல்லாம் சீக்வன்சஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் எடுத்து அடிப்பாங்கல்ல, ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ்ல வந்து பாட்டில் எடுத்து அஜித் மேலே அடிக்கிறாங்க. அஜித் வந்து தன்னுடைய கையால் வந்து அப்படி தடுக்கிறாரு, ஒவ்வொரு பாட்டிலையும் வந்து தடுக்கிறாரு, இந்த கையில் தடுக்கிறாரு. தடுக்கிற சீக்வன்சஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து அஜித் ரியலாகவே பண்ணியிருக்காரு. அதாவது வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் சொல்லியிருக்காரு, சார் இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கான சீனு, கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அந்த முகத்திலே போய் பட்டுரும், ஏதாவது காயங்கள் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நம்ம டூப் வச்சு பண்ணிக்கலாமே கையெல்லாம் கட் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லும் போது அஜித் ஒத்துக்கல. அஜித் நானே பண்றேன் சார் இந்த சீக்வன்ஸ் சொல்லிட்டு அவரே பண்ணியிருக்காரு. இந்த பாட்டிலாம் அடிச்சாங்க பார்த்தீங்களா, இது வந்து அஜித் கையில் பட்டு இது ஒரு வாரம் 10 நாளைக்கு வந்து அஜித்துக்கு வந்து ஒரு பெரிய பெயினாக இருந்திருக்கு 2 கையுமே. அந்த அளவுக்கெல்லாம் எஃபர்ட் எடுத்து இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம், இந்த படத்தில் பெரிய விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அனிமல் படத்தில் ஒரு பெரிய துப்பாக்கி இருக்கு பார்த்தீங்களா, அந்த துப்பாக்கி வச்சு எப்படி பயங்கரமாக ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கும். அதே மாதிரியான துப்பாக்கி வந்து இந்த படத்தில் வந்து ஃபார்லாம் பொருத்தி அங்கே உள்ள, அதாவது வந்து இந்த சீக்வன்சஸ் எங்கே எடுத்திருக்காங்கன்னா ஜார்ஜியாவில் எடுத்திருக்காங்க. ஜார்ஜியாவில் அங்கே ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, எக்ஸ்பர்ட்ஸ், அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் 2 பேரும் கலந்து ஆலோசித்து இந்த சீனை எப்படி பெட்டராக கொண்டு வரலாம், எப்படி சூப்பராக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி இந்த சீனை வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து மேக்ஸிமம் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிரி புதிரியாக வந்திருக்கு குட் பேட் அக்லியில். இந்த படத்தில் அஜித் பண்ணுற ஃபைட் இருக்கு பார்த்தீங்களா, இது எந்த படத்துலையுமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு ஃபைட் பண்ணியிருக்காரு.
இது ஒரு பெரிய பேசப்படுற ஃபைட்டாக இருக்கும். நான் சொல்கிற இந்த சீக்வன்ஸில் ஜார்ஜியாவில் எடுத்த அந்த ஃபைட்டு. சார் இந்த படத்தில் வந்து வில்லனை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. அவரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹியூமரஸாகவும் இருக்குது, வில்லத்தனமாகவும் இருக்குது. 2 பேரும் வர சீனெல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா சார்? அதான் இந்த படத்தில் வந்து வில்லன் எப்படின்னா, வழக்கமாக பார்த்தீங்கன்னா வில்லனா வந்து ஒரு டெரரான ஒரு வில்லனை காட்டுவாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பயங்கர முறுக்கா டெரராக பவராக டயலாக் பண்ணுற மாதிரி ஒரு வில்லனை காட்டுவாங்க. இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ் வந்து வில்லனாக நடிக்கிறாரு. அர்ஜுன் தாஸ் உங்களுக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும், அதாவது வந்து கைதி, அப்புறம் வந்து மாஸ்டர் படத்துல எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது இல்லாமல் பல படங்களில் நம்ம அர்ஜுன் தாஸை பார்த்துருக்கோம். அவர் வேற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல யங்ஸ்டர். அதாவது வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில், லேட்டஸ்ட் ஜென்ரேஷனில் ஒரு நல்ல நடிகருங்கிற பேர் எடுத்தவர் தான் அர்ஜுன் தாஸ். வில்லன் மாதிரியான கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ்க்கு இன்னும் ஸ்பெஷலாகவே வரும். இந்த படத்தில் அஜித்துக்கு வில்லன் போது இன்னும் எஃபர்ட் எடுத்து நடிச்சிருக்காரு. நான் முதலே சொன்னேன்ல, ஒரு பெரிய டெரரான வில்லன் மாதிரிலாம் இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ் நடிக்கல. இந்த படத்தில் வந்து அவருக்கு ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது, டெரர்னஸ் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமர் கலந்த ஒரு வில்லனாக தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. நம்ம டயலாக் எல்லாம் பார்த்தீங்களா, அதாவது வந்து உன்னுடைய சரித்திரத்தை நான் வந்து தேடி பார்த்தேன், நீ பெரிய வில்லனாமே, இந்த கதையில் நான் தான் வில்லன் அப்படின்னு சொல்கிற டயலாக்லாம், திஸ் இஸ் மை ஃபக்கிங் கேம் அப்படின்னு அஜித்தே சொன்னார் பார்த்தீங்களா, அந்த டயலாக் பல படங்களில். அதெல்லாம் அர்ஜுன் தாஸ் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது வித்தியாசமாக இருக்குது. பார்க்குற நம்ம ட்ரைலரில் வந்துச்சு இல்லை. அது இல்லாமல் இது ஏற்கனவே வந்து இந்த பேட்டர்னை வந்து, அதாவது வந்து துப்பாக்கி படத்தில் வந்து இன்ட்ரோல் பிளாக்ல ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு வந்து விஜய் சொல்லுவார். அதே இன்ட்ரோல் பிளாக்ல வந்து நம்ம மாஸ்டர் படத்தில் வந்து விஜய் சேது வந்து விஜயோட டயலாக் ஐ எம் வெயிட்டிங் சொல்லுவார் பார்த்தீங்களா. அதே மாதிரி இதுவும் ரசிக்கப்படுற ஒரு சீக்வன்சஸ் இருக்கும். அர்ஜுன் தாஸ் வந்து மேக்சிமம் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய பேரும் பெரிய உச்சமும் கிடைக்கும். ஏன்னா அஜித்தோட பண்ணுறாரு, சும்மா கிடையாது. அப்படின்னும் போது ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்காரு. ஆல்ரெடி நமக்கு தெரியும் நல்லா நடிக்கக்கூடிய நடிகர் அர்ஜுன் தாஸ். அதாவது அஜித்தும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ்ல எல்லாம் தன்னுடைய முழு ஒத்துழைப்பை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்துருக்காரு. அர்ஜுன் தாஸும் அதுக்கு ஈக்குவலாக போட்டி போட்டு நடிச்சிருக்காரு. நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அர்ஜுன் தாஸும் அஜித்தும் வர அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அஜித் சார் ஒரே நேரத்தில் வந்து ஒரு பக்கம் விடாமுயற்சி, ஒரு பக்கம் இதுக்கு 2 படத்துக்கும் மாற்றி மாற்றி நடித்தார். தினமும் அரை மணி நேரம் தான் தூங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவருடைய உடல் இழைச்ச பிறகு ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்களே, உண்மையா சார்? இல்லை உண்மைதான். என்னென்னா, அதாவது வந்து விடாமுயற்சிக்கு அஜித் சார் வந்து டேட்ஸ் கொடுத்துட்டாரு. அதை முடிச்சு கொடுத்துட்டு தான் அடுத்து குட் பேட் அக்லி பண்ணுறதா இருந்தார். நமக்கு தான் தெரியுமே, விடாமுயற்சி பல காரணங்களால தள்ளி போயிட்டே இருந்ததுனால அஜித் சார் ஒரு முடிவுக்கு வராரு, இது நம்ம இன்னொரு படத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அப்போ ஆதிக் சொன்ன கதை வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆதிக் சொன்ன கதைக்கு குட் பேட் அக்லிக்கு வந்து இம்மீடியட்டாக மைத்ரி மூவி மேக்கர்ஸும் வந்துட்டாங்க. அப்படின்னும் போது உடனே அதை ஆரம்பிக்க சொல்லி ஆதிக்கிட்ட சொல்லிடுறாரு. அந்த படத்தை நடிக்க ஆரம்பிச்சிட்டார். மறுபடியும் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி வந்து நாங்களும் ஷூட்டிங் ரெடி ஆனோன்னு சொன்னோன்னா அஜித் என்ன பண்ணுறாரு, அவங்களையும் நம்ம டிசப்பாயின்ட் பண்ணக்கூடாது, அந்த படத்துக்கும் நம்ம வந்து தேதி கொடுத்துருக்கோம்னு சொல்லி அவங்களுக்கும் நடிச்சு கொடுக்குறாரு. இந்த பக்கம் வந்து குட் பேட் அக்லியும் நடிக்கிறார். பகலில் விடாமுயற்சி நடிக்கிறாரு, நைட்டில் குட் பேட் அக்லி நடிக்கிறார். பகலில் விடாமுயற்சி நடிக்கிறாரு, நைட்டில் குட் பேட் அக்லி நடிக்கிறார். இப்படி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லேயே ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டிலே 2 ஷூட்டிங்கையும் வச்சுக்கிட்டு, அதாவது வந்து ஒரு 4 மணி நேரம் தூங்குறது, மறுபடியும் இந்த ஷூட்டிங் போகிறது, ஒரு 4 மணி நேரம் தூங்குறது, அந்த ஷூட்டிங் போகிறது, கிடைக்கும் போது காரில் ரெஸ்ட் எடுத்துக்கிறது, கேரவனில் ரெஸ்ட் எடுத்து ஒரு 1/2 hour 1 hour பிரேக் கிடைச்சுன்னா அதில் ரெஸ்ட், இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணார். 2 படமும் ஒரே நேரத்தில் பண்ணி முடித்தார். குட் பேட் அக்லியில் பார்த்தீங்கன்னா அந்த விடாமுயற்சி படத்தில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா உடம்பை ஃபுல்லாக குறைச்சிட்டு வேறு மாதிரி ஒரு அஜித், அதாவது ஒரு யங் அஜித் வர மாதிரி இருக்கும். ஆரம்ப காலத்தில் இருக்கிற அஜித் மாதிரி ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரில் நடிச்சுட்டு இங்கே வரும்போது ஆதிக் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னடா இது சூப்பராக இருக்கே, இந்த அஜித்தை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஜித்காண்டியே ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணி அதையும் யூஸ் பண்ணியிருக்காரு. அதை வந்து வேறு விதமாக ஸ்பெஷலாக இந்த படத்தில் காமிச்சிருக்காரு. அஜித்தினுடைய பரிமாணம் இருக்குது பார்த்தீங்களா, 3 பரிமாணம். குட் பேட் அக்லின்னும் போது 3 பரிமாணத்துலேயும் 3 விதமான கேரக்டர் ஷோல்டர் பண்ணி நடிச்சிருக்காரு. இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு டென்ஷன், ஒரு பில்டப் வந்து ஆடியன்ஸ்ட்டு இருக்குது. ஆல்ரெடி வந்து அஜித் வந்து நடித்த பல படங்கள், வில்லனாக நடித்த படங்கள் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது நம்ம சொல்லலாம், வாலியில் ஒரு வில்லனிக்கு ஒரு பேட்டர்னில் நடித்தார், அப்புறம் பில்லாவில் நடித்தார், மங்காத்தாவில் நடித்தார். இந்த படங்கள்லாம் அஜித்துக்கு வந்து கூடுதலாக பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. அதே மாதிரி இந்த குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் அஜித் வந்து நல்ல கேரக்டரில் நடிச்சிருக்காரு, ஒரு நெகட்டிவ் ஷேடான கேரக்டரில் நடிச்சிருக்காரு, ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அப்படின்னும் போது பெரிய வெற்றி அடையும் இந்த படம்னு ஆடியன்ஸ் பெருசாக எதிர்பார்க்கலாம். புஷ்பா 2 கம்பெனி தான் இந்த கம்பெனியும் பண்ணுறாங்க.
ஸோ இப்போ அஜித் சார் கிட்ட வந்தப்போ அவங்க என்ன அதிர்ச்சியாக இருக்காங்க அப்படின்னா, புஷ்பா 2 ட்ரெய்லர் கூட நாங்கள் வெளியிட்டோம். ஆனால் இத்தனை கோடி பேர் பார்க்கல, இத்தனை லட்சம் லைக்ஸ் வரல அப்படின்னு அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிஸ்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்களே சார். இல்லை அதாவது வந்து அல்லு அர்ஜுன் வந்து புஷ்பா 2ல நடிச்சிருக்காரு. அவரும் ஒரு பெரிய ஸ்டார் தான், தெலுங்குல வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கிறாரு. அஜித்தை பொறுத்த வரைக்கும் தமிழில் ஒரு பெரிய நடிகர், அதாவது வந்து ஒரு பெரிய உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர், பெரிய ஆடியன்ஸ் கூட்டம் உள்ள ஒரு நடிகர். அதாவது வந்து அஜித்துடைய ரசிகர்கள் பர்டிகுலராக அஜித் மேலே வேற ஒரு வெறித்தனமான ஒரு பிரியத்தை காட்டக்கூடிய ஒரு ரசிகர்கள். அப்படி இருக்கும்போது அதாவது அல்லு அர்ஜுன் வந்து கிட்டத்தட்ட அந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2000 கோடி பக்கத்தில் கலெக்ட் ஆயிடுச்சு, பெரிய பேசப்பட்ட படம். ஆனால் அதுக்கே இவ்வளோ பெரிய ஓப்பனிங் இல்லை. ஓப்பனிங் பண்ணப்போ இவ்வளோ பெரிய ஓப்பனிங் கிடைக்கல. இந்த படத்துக்கு, அதாவது குட் பேட் அக்லிக்கு, அஜித் படத்துக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங், கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய்க்கு மேலே டிக்கெட்ஸ் எல்லாம் சோல்ட் அவுட் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே போது இதை வந்து அந்த தயாரிப்பாளரே எதிர்பார்க்கல. அப்படி ஒரு ஓப்பனிங் அது அஜித்துக்கு கிடைச்சிருக்கு. காரணம் என்னன்னா, நம்ம தமிழ் நடிகர், அவருக்குள்ள மாசு எல்லாருக்குமே தெரியும். அவர் 10ஆவதுக்கு வந்து ஒரு கிளாஸான நடிகர் அஜித். இப்போ சேட்டிலைட் இதெல்லாம் பார்க்கும்போது திரும்பவும் இன்னொரு அஜித்தை வச்சே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மைதானே மைத்திரி? இயற்கை தானுங்க. ஒரு படம் பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு, பெரிய லாபம் கிடைச்சிருச்சு. இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டு, நம்ம இது டிஜிட்டலு பிஸ்னஸ், டோட்டலாக இந்த தமிழ்நாடு பிஸ்னஸ்ஸு, வேர்ல்டு பிஸ்னஸ்ஸு எல்லாமே பெரிய லெவலில் வியாபாரம் ஆயிடுச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசருக்கு ஒரு டேபிள் ப்ராஃபிட். அஜித்தை வச்சு இந்த படத்தை எடுத்து, அதுவும் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இது வந்து ஒரு குறுகிய கால தயாரிப்பு, அப்படி தான் நான் சொல்லணும். சீக்கிரமாக ஆரம்பித்து டக்குன்னு முடிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து ஆதிக்கோட பங்களிப்பு வந்து ரொம்பவே இருந்துச்சு. காரணம் என்னென்னா, ஆதிக்கு வந்து இந்த பிளானிங்ல இந்த படத்தை முடிக்கணும், இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுக்கணும்னு அஜித்துக்கு என்னெல்லாம் அஜித் ஆடியன்ஸ் விரும்புவாங்களோ அத்தனை விஷயத்தையும் இதுக்குள்ள வச்சிருக்காரு. நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அஜித்துக்கு தேவையான ஃபைட்டு, டான்ஸு, ஒரு மாசான ஒரு சீக்வன்சஸ்ஸு, ஒரு பஞ்ச் டைலாக் பேசுகிறாருல, அது எவ்வளவுதான் குட்டாக இருக்குன்னு நினச்சாலும் இந்த சொசைட்டி நம்மளை பேடாக மாற்றிடுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சது தான். அந்த 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 இது இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பிளானிங் வந்து பெரிய வெற்றியை கொடுக்குங்கிற அளவுக்கு இது வந்து ஷூர் ஷாட், இது பெரிய வெற்றி படம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நிச்சயமாக அது பெரிய வெற்றி படமாக அமையும். சரிங்க சார். இப்போ இந்த படம் வந்து 10ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அதை தாண்டி அஜித் சார் வந்து அடுத்த படம் வந்து யாருக்கு கொடுப்பாரு அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் எல்லாமே திரும்ப ஆதிக்கே கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. மைத்திரியும் இவரை வச்சே திரும்ப இன்னொரு படம் ட்ரை பண்ணுறாங்க. அஜித் சார் என்னதான் முடிவு எடுப்பார்? இல்லை ஒரு படம் பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுன்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, அஜித் சாருடைய கேரியர்லேயே கிட்டத்தட்ட பில்லா மாதிரி, மங்காத்தா மாதிரி இது ஒரு வேற ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு வேற ஒரு படமாக இருந்துச்சுன்னா பெரிய வெற்றி, அதாவது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படிங்கிற மாதிரி ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட வந்து தமிழ் படங்கள் இது வரைக்கும் 600-700 கோடியே தாண்டலை. ஆனால் எந்த மிரக்கல் எந்த நடிகரை வச்சாலும் நடக்கலாம். படம் மிகப்பெரிய கொண்டாட்டத்துக்குரிய படமாக இருந்துச்சுன்னா, ஆடியன்ஸ் போய் ஓவர் ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சுன்னா, நிச்சயமாக இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 1000 கோடியை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அப்படி இருக்கும்போது அதே ப்ரொடியூசர், அதே இயக்குனரோட காம்போ பண்ணுறது ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம் கிடையாது. இயல்பாகவே எல்லாருக்குமே தோன்ற ஒரு விஷயம் தான் இது. அது நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகே சார், நீங்கள் கடைசியான ஒரு கேள்வி, ட்ரெய்லரை பார்க்கும்போதோ உங்கள் மைண்டில் என்ன ஓடிச்சு? ட்ரைலரை பார்க்கும்போது என் மைண்டில் என்ன ஓடிச்சுன்னா, இது வந்து அஜித்துக்கான அக்மார் அஜித் படம் அப்படிங்கிறது தான் என் மனசில் தோணுச்சு. பார்க்கும்போது ஆடியன்ஸ் வந்து, அதாவது வந்து டீசரு, ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், இந்த ட்ரைலர்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக ஆக போகுதுங்கிறது ஆடியன்ஸ், அதாவது வந்து குறிப்பாக அஜித் ரசிகர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது வந்து 10ஆம் தேதி தியேட்டரில் 9 மணி ஷோ நம்ம தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணும்போது அந்த கொண்டாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வெறித்தனமாக ப்ரிப்பேர் ஆகிட்டு வரும். ஓகே சார், திரும்பவும் வந்து சந்திக்கலாம் சார். ஏப்ரல் 10ஆம் தேதி ஸ்பெஷல் ஷோ சந்திக்கலாம் சார். வரேன் சார். நன்றி.